ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சண்டே ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இது என்னோடய மினி vlog 3. இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கோம், சரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா நிறைய செம்பருத்தி பூ வந்து இருந்தது. காலையில் ஒரு 10 பூக்கிட்ட எங்கள் செடியில் வந்துட்டு பூத்திருந்தது. அதை எங்கள் பாட்டி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரிட்ஜை திறக்கும் பொழுது தான் அந்த செம்பருத்தி பூ வந்து என்னோடய கண்ணில் வந்து மாட்டிருச்சு. உடனே நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட போய் கேட்டேன், செம்பருத்தி பூ வந்து வச்சு டீ வந்துட்டு போடலாமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ காலையில் வந்துட்டு எனக்கு வந்து டீ கொடுத்தாங்க. அந்த டீ வந்து பால் டீயில் வந்துட்டு உனக்கு செம்பருத்தி போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி நீ ஆல்ரெடி செம்பருத்தி சாப்பிட்டுட்ட, ஸோ நாளைக்கு வந்து நீ டீ போட்டுக்கோன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இல்லைம்மா, நான் வந்துட்டு ஒரு vlog வந்து ஈவினிங் vlog எடுத்த மாதிரியும் இருக்கும், அதனால் நான் வந்து பால் சேர்க்காமல் லைக் சாயா மாதிரி செம்பருத்தி சாயா வந்துட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 3 பூ மட்டும் எடுத்து கழுவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மகரந்தமும் அப்புறம் அந்த செப்பல் பார்ட் சொல்லுவாங்க, ஸ்டெம்மு, அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த மகரந்தம், அந்த ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதையும் அந்த ஸ்டெம் பார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு பெட்டல்ஸை மட்டும் ஒரு பிளேட்டில் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பார்ட் எல்லாத்தையுமே நான் டஸ்ட்பினில் வந்துட்டு போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு டீ குண்டம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஒரு கிளாஸ் அளவில் நான் வந்துட்டு 2 கிளாஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 2 கிளாஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பெட்டல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த செம்பருத்தியோட அந்த பெட்டல் பார்ட் மட்டும்தான் எடுக்கணுமா. ஸோ நல்லா ரெட் கலரில் அழகாக இருந்தது. அந்த பெட்டல் வந்துட்டு இதில் போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விட்டேன். இது வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நல்லா கொதிக்கட்டும், அட்லீஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு 10 கொதியாவது வந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது கொதிக்கிற கேப்பில் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு காற்று வாங்கிட்டு மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே கொதிச்சிருச்சு. கலர் வந்து மாறினது நல்லாவே வந்து தெரியுது. சரி, ஓகே, இதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வந்துட்டேன். எதுக்கு 2 கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் என்னோடைய நார்மல் சுகர், இன்னொரு கிளாஸில் என் தம்பிக்கு வந்து நார்மல் சுகர் பிடிக்காதுங்கிறதுனால பனங்கற்கண்டு அரைச்ச அந்த சுகர், அது வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ்க்கும் தனித்தனியாக நான் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணிகிட்ருந்தேன். சர்வ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வடிகட்டி நாங்கள் எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னடா 4 கிளாஸ் இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க, நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.